ஹலோ வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம 1 கிலோ மீன் எடுத்திருக்கேன். மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இது வறுத்து அரைச்ச மீன் குழம்பு. ஃபஸ்ட்டு எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் ஊற்றிட்டு அதில் வெந்தயம் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். வெந்தயம் அதோட சீரக மிளகு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் சீரக மிளகு ஆட் பண்ணிக்கலாம். அது ஃப்ளேவர் நல்லா தரும். கொஞ்சம் நல்லா வணங்கினோட்டி அதில் சின்ன வெங்காயம் ஒரு 20 பல், இஞ்சி, அப்புறம் பூண்டு, கருவேப்பிலை இது 4 சேர்த்து கொஞ்சம் நல்லா லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். கொஞ்சம் லைட்டாக கோல்டன் கலர் வந்த வரைக்கும் வறுத்துட்டால் போதும். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் மீன் குழம்பு. கொஞ்சம் நல்லா கிண்டி விட்டுட்டு நான் ஒரு 4 தக்காளி எடுத்திருக்கேன் 1 கிலோ மீன் குழம்புக்கு. தக்காளி இப்போது ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் பாருங்கள் வணங்கிடுச்சு. தக்காளி 4 ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கிளறி விட்டுக்கலாம். அதோட கொஞ்சம் கிளறினதுக்கப்புறம் மஞ்சள் நான் 1/2 ஸ்பூன் மஞ்சள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் கொத்தமல்லி தூள் நான் எடுத்திருக்கேன். இப்போது அந்த தூள் எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணோன்னே கொஞ்சோண்டு மீன் குழம்பு மசாலா எடுத்திருக்கேன். அதையும் நல்லா கிளறி விட்டுக்கலாம். கிளறி விட்டு இப்போது புளி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். நான் கரைச்சி ஊற்றல, இதிலையே புளி போட்டு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது எண்ணெய் 2 ஸ்பூன் ஊற்றிட்டு வெந்தயம் இப்போ கொஞ்சமாக சும்மா ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும் வெந்தயம் நான் ஆட் பண்ணிக்கிறேன். வாசத்துக்காக நல்லாயிருக்கும் ஃப்ளேவர் மீன் குழம்புக்கு. 1/2 ஸ்பூன் வெந்தயம் போட்டு இதானோன்னே கொஞ்சம் சூடானோன்னே சாந்து அரைச்சி வச்சுருந்த மசால் ஊற்றிக்கலாம். அதோடு நான் கொஞ்சம் ஒரு கருவேப்பிலையும் போட்டுக்கிறேன். வாசம் நல்லாயிருக்கும். இப்போது உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு மூடி வச்சுக்கலாம். கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்கிட்டோம். ஒரு டைம் எடுத்து நான் கிண்டி விட்டுட்டுக்கிறேன். கிண்டி விட்டு இப்போ மீனை ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், குழம்பு நல்லா கொதிச்சிச்சு, எண்ணெய் திரண்டு வந்துடுச்சு. ஸோ மீன் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் கொஞ்சம் மூடி வச்சோம்னா நல்லா மீன் இதாக இருக்கும். அடிக்கடிக்க கிண்ட வேண்டாம், கிண்ணோம்னா மீன் உடஞ்சிரும். மூடி வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் இப்போ எடுத்து பார்த்தோம்னா மீன் நல்லா வெந்திருக்கும்.